கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் கேட்பதற்கும் தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் 5வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். பிரதான ஆசாரியர். ஸோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஸோ அவரை தேவன் தான் ஏற்படுத்தினார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ பிரதான ஆசாரியனுடைய வேலை நம்ம கவனிக்கும் பொழுது மனுஷர் சார்பாக தேவன்கிட்ட நிற்பதற்காக பிரதான ஆசாரியன் நியமிக்கப்படுறாருன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் தேவன்கிட்ட நமக்காக பரிந்து பேசுபவராக அவர் காணப்படுறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தேவனுக்கு காணிக்கையாக அறுப்பினுடைய முதற் பலன்கள் மற்றும் ஜனங்கள் விருப்பத்தோடு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு பொருட்களை அவங்க பலி செலுத்தினாங்க. ஸோ பாவ நிவர்த்திற்கென்று ஜனங்கள் கொண்டு வரக்கூடிய புறா, ஆடு மற்ற எல்லாத்தையும் அங்கே பயன்படுத்துகிறாங்க, பலி கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல் அங்கே தானும் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறபடினால அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கான். அப்போ பிரதான ஆசாரியன் அப்படின்னா அங்கே அவர் இரக்கம் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா தானும் அப்பேற்பட்ட ஒரு பலவீனத்தில் இருக்கிறதுனால, ஏன்னா அவர் மனுஷரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால் அவரும் மற்றவர்களுக்கு இறங்கத்தக்கவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த இரக்கம் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கும் பொழுது அது பரிதவிக்கக்கூடியவராக, இரக்கம் செய்யத்தக்கவராக அவர் காணப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அது நிமித்தம் அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் பலியிட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனங்கள் வைத்து நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ அது ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஒரு கனமான ஊழியத்திற்கு யாரும் ஏற்படுத்தப்படுறதில்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா அங்கே நிறைய பேர் அந்த ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு, அந்த ஒரு ஆசாரிய பட்டத்திற்கு நிறைய கலகங்களை ஏற்படுத்தினாங்க. கோராகு மற்றும் அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து கலகங்களை ஏற்படுத்தி, நீங்கள் மட்டும்தான் அந்த ஊழியங்கள் செய்யணுமா, நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனைகள் செய்கிறாங்க. கலகங்கள் பெரிய பிரச்சனையாகும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு நில அதிர்வு ஏற்பட்டு அந்த ஜனங்கள் 250 பேர் அப்படியே அந்த பூமிக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ தான் அங்கே ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியம், அந்த கணம் அப்படிங்கிறது கூட அந்த ஒரு ஹானரபிள் ஒரு சர்வீஸ். ஸோ ஒரு கனமான அந்த ஒரு ஊழியமாக இருக்குது, ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கனமான ஒரு ஊழியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளே தான் தேவன் இன்றைய தினத்தில் நம்மளையும் அழைச்சிருக்கிறார். ஸோ நம்மளும் தேவன் இந்த ஒரு ஹானரபிள் அந்த ஒரு சர்வீஸ் செய்வதற்காக அழைச்சிருக்கார் அப்படின்னா உண்மையாக தேவனிடத்தில் அந்த ஒரு ஊழியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். ஸோ கிறிஸ்து உண்மையில் ஒரு மகிமையடைந்த ஆசாரியனாக இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே ஆரோன் பார்த்தோம்னா அப்பேற்பட்ட ஒரு சூழலெல்லாம் ஒரு மனுஷரிலிருந்து ஏற்படுத்தப்பட்டார், பலவீனத்தில் இருந்தார். ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கார். இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம 2ஆம் சங்கீதங்கள் நம்ம படித்தோம். ஸோ அந்தபடி தான் கிறிஸ்துவும் எப்படி இருக்காருன்னா பிரதான ஆசாரியராக இருக்கிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தல, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவர் தான் அவர் உயர்த்தியிருக்கிறார். ஸோ யார் தான் சொன்னாங்க அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான் கர்த்தர்கிட்ட சொன்னாங்க, நான் தான் இன்னைக்கு உன்னை உயர்த்தியிருக்கிறேன், நான் தான் உன்னை ஜெனிப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதைத்தான் அங்கே சொல்கிறார். ஸோ அதை சொல்லிட்டு தான் யோவான் 8:54 படித்தோம், என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாக இருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர். ஸோ மகிமைப்படுத்துகிறவர் தேவன் தான். ஸோ நம்மளை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா அது தேவனால் மட்டும்தான் அந்த மகிமை நம்மளுக்கு உண்டாயிருக்கணுமே ஒழிய மனுஷர் பேசக்கூடிய தற்புகழ்ச்சிகள், வீண் புகழ்ச்சிகள் அதெல்லாம் ஒரு காலம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நிறைவை உண்டாக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா மகிமைப்படுத்துகிறவர் தேவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த ஒரு பகுதியை நிறைவு செஞ்சோம். ஸோ இன்றைய தினத்திலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு அருமையான ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ வசனம் நம்ம இன்றைய தினத்தில் 6லிருந்து 10 வரைக்கும் வசனங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒரு பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லும்பொழுது இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் பாகம் 82 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 16 நம்ம தியானிக்கிறோம். ஸோ இதற்கு தலைப்பு நம்ம பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கும் ஆசாரியன். நம்முடைய மூத்த சகோதரர் அப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, ஆசீர்வதிக்கும் ஆசாரியன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க.
எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு சந்தேகம் இருப்பதாக அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஆரோன் வந்து பிரதான ஆசாரியன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வந்து லேவி கோத்திரம் தானே. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வந்து யூதா கோத்திரத்திலிருந்துல வந்திருக்கார். ஏன்னா ஆரோன் அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து தானே வர்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே நிழலில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 8லிருந்து நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகுனாங்க. அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொல்றாங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்த இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஜனங்கள் அந்த மோசே மலைக்கு போயிட்டு கட்டளையில் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவங்க என்ன முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இவங்க வசனங்களில் பார்க்குறோம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்லி. இவங்க எப்படி முறுமுறுக்கிறாங்கன்னா, மேலே போன மோசேக்கு என்னாச்சோ தெரியல, எங்களை வந்து இப்போ அடுத்து நாங்கள் போகணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் வேணும், தெய்வம் இல்லைன்னா நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஆரோனுக்கு மற்றும் மோசேக்கு தேவனுக்கு விரோதமாக இவங்க வந்து கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பகுதி பின்னால் இருக்கக்கூடிய வசனங்கள் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். படிக்கும்போது அதனுடைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்பொழுது 24, 25 பாருங்கள். அப்பொழுது நான், ஆரோன் சொல்கிறார், அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றித்தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியில் போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த ஜனங்கள் பிரச்சனை பண்ணாங்க, அந்த பிரச்சனையை அமைதிப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி போட்டேன்னா, யார் பொண்ணு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் கழட்டி கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்க கொடுத்தாங்க. உடனே நான் வந்து அதை வந்து ஒரு தீயில போட்டேன், அது ஒரு கண்ணுக்குட்டியாக வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை மோசே கண்டு 26ஆம் வசனத்தில், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வராங்க. ஸோ இந்த பொன் கன்றுக்குட்டி செஞ்சு வச்சு அதை வணங்கி அது பின்னால் போகலான்னு சொல்லி இவங்கெல்லாம் கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணும் பொழுது தேவன் வந்து சொல்லிட்டாங்க, இந்த ஜனங்களை அப்படியே நான் அழிச்சிட்றேன்னு சொல்லி. ஆனாலும் மோசே இந்த ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா பரிந்து பேசுகிறாரு, இரக்கம் காண்பிக்கிறார். இரக்கம் காண்பிக்கும்படி தேவனிடத்தில் பண்றாடுறார், கெஞ்சுறார். நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்களெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க, அப்படியெல்லாம் கொடுத்து இந்த ஜனங்களை பலத்த செய்கைகள் ஓங்கி பயத்தின் மூலமாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் இவங்களை வந்து அழிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன, மற்ற ஜனங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் என்ன நினைப்பாங்க, அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம், அவங்க கூட நீங்கள் செய்து கொண்ட அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இவர் ரொம்ப மன்றாடுறார். இப்படி மன்றாடுறதுனால தான் தேவன் சரி பரவாயில்ல மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் இங்கே வந்து சொல்கிறார் பாருங்க, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ அவங்க என்னிடத்தில் வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவர்கிட்ட கூடி வராங்க. ஸோ லேவிக்கு தான் இந்த ஆசாரிய ஊழியம் வருது. மொத்தமாக இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டாலும் தேவன் சார்பா, அதாவது மோசே வந்து தேவன் சார்பா நிற்கிறார். ஸோ அங்கே சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்க யாரு, அவங்க என்னிடத்தில் சேரக்கடவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வர்றாங்க. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலை கட்டி கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இங்கே கவனிக்கும் பொழுது இந்த நிழல்ல தேவன் ஆசாரிய ஊழியத்திற்கு யாரை அழைத்தார் அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் தான் அழைச்சார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பாருங்க, பிதாவாகிய தேவனை நோக்கி இவங்க வந்து முறுமுறுத்து அந்த பொன் கன்றுக்குட்டியெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மோசே கேட்குறாங்க, என் பட்சத்தில், அதாவது கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி. அப்போ லேவி கோத்திரம் அவங்க மட்டும் வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஊழிய பொறுப்பு ரூபன் கோத்திரத்துக்கு போயிருக்கணும். ஆனால் வந்து அவங்க அவ்விசுவாசத்தினால அந்த ரூபன் கோத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா விழுந்து போயிடுறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அதனால அந்த ஒரு ஊழிய வாய்ப்பு, ஆசாரிய ஊழிய வாய்ப்பு லேவிக்கு போயிடுச்சு. ஸோ இங்கே ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரம் அப்படின்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஒரு கோத்திர வழியில் வர முடியும்? அவர் தான் வந்து யூதா கோத்திரத்துல வந்திருக்கார்.
ஸோ பின்ன எப்படி ஆரோனுக்கு இணையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் பவுல் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறார். ஸோ 110ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று தாவீது சொல்றாரு. இதை எப்படி புரிய வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க நீர் அப்படிங்கிறது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அதே 110ஆம் சங்கீதம் இது மேசியாவின் சங்கீதம்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். 110ஆம் சங்கீதம் இது ஒரு ராஜ்யம் குறித்ததான ஒரு அருமையான ஒரு பாடம். பின்னால் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. ஸோ இந்த வசனம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அதாவது மேசியாவை குறித்த ஒரு வசனமாக இருக்குது. இது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்து சொல்கிறார். ஸோ கர்த்தர் அப்படிங்கிறவங்க தேவன். ஸோ ஆண்டவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஸோ சொல்கிறார் பாருங்க, தேவன் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீங்க, அதாவது இயேசு கிறிஸ்து, நீங்க என்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார. பாருங்க, தேவன் வந்து சத்துருக்களை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வெற்றி சிறந்து பண்றாரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, தாவீதுக்கு ஆண்டவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் ஆண்டவரை நோக்கி சொல்வதாக இங்கே வந்து நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இதே வசனம் பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த 110ஆம் சங்கீதத்தை இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தாவீது மேசியாவை ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் யாரும் அங்கே வந்து மத்தேயு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கப்புறம் யாரும் பதில் சொல்லல. ஸோ யூதர்களுக்கு நல்லா தெரியும், சங்கீதம் 110 மேசியாவை குறித்த ஒரு ஒரு சங்கீதமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வந்து அங்கே வந்து எபிரேயரில் வந்து கோட் பண்ணி காமிக்கிறார். ஸோ ஜனங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை, இந்த ஒரு வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து கோட் பண்ணி காமிக்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு நம்பிக்கை சிறிது அங்கே ஏற்படுதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் வந்து ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத அங்கே விளக்குறார். ஸோ எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியராக இருக்கிறார். இந்த மெல்கிசேதேக் குறித்து அது ஒரு தனியான ஒரு பாடம், அது ஒரு பெரிய பாடம் தான். அது ரொம்ப ரொம்ப ஒரு 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 முக்கியமான ஒரு சத்தியம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. ஸோ அது நம்ம பின்னால் இதுலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு இந்த வசனங்கள் நிறைவு பெறும்போதே சொல்லுவார், மெல்கிசேதேக்கை குறித்து நம்ம ரொம்ப விஸ்தாரமாக பார்க்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். ஸோ ஏன்னா 7ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வந்து பேசுவார். ஸோ மெல்கிசேதேக்கு யார், ஸோ அவர் எப்படி இங்கே என்றென்றைக்கும் அவர் ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பின்னால் சொல்லுவார். ஏன்னா பாருங்க, ஆபிரகாம் அவர் 2ஆம் உலகத்தில் அவரை விட பெரியவங்க யாருமே இல்லை, அவர் அவ்வளோ பெரியவர். ஆனால் அவரிலிருந்து தான் சந்ததியே வருது. அங்கே ஆசீர்வாதம் அப்படித்தான், உன்னிலிருந்து தான் சந்ததி உருவாகும்னு சொல்லி. முதல் உலகத்துக்கு அப்புறம் 2ஆம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபிரகாம். ஆனால் அந்த ஆபிரகாமே போய் ஒருத்தருக்கு வந்து காணிக்கை கொடுத்து பிளஸிங் வாங்கியிருக்காருன்னா இவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். ஸோ இந்த மெல்கிசேதேக்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக, எப்பேற்பட்ட ஒரு ஆசாரியராக அவர் இருந்திருப்பார். இவர் தான் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்திருக்கார். ஸோ இவரை குறித்து நம்ம பின்னால் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னா ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்த மாபெரும் ஒரு பாத்திரம். ஸோ அவர் ஒரே சமயத்தில் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்திருக்கிறார். ஸோ இது 1000 வருட யுகத்தினுடைய கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு நெல். அதே போல கிறிஸ்து ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியர் அல்ல, மாறாக ஒரே சமயத்தில் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியானவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இவர் வந்து ஒரு பலி செலுத்தும் ஆசாரியர் அல்ல, மாறாக ஆளுகின்ற ஒரு ஆசாரியர். இவர் ஆளக்கூடிய ஒரு ஆசாரியர். இந்த பாடத்திற்கு தலைப்பு கூட ஒரு ஆளுகின்ற ஆசாரியர் கூட நம்ம கொடுக்கலாம், அப்படி சகோதரர் குறிப்பிடுறார். ஸோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படினா கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராக இருந்தால் அவர் ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏன்னா ஆரோன் லேவி கோத்திரத்தை ஒரு பூமிக்குரிய ஆசாரியத்துவத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார்.
இவர் என்றென்றைக்கும் அப்படின்னா என்றென்றும் ஆசாரியராக இருக்கிறார், ஒரு நீடித்த ஆசாரியராக இருக்கிறார். ஏதோ ஒரு திருப்தியற்ற விதத்துல தம்முடைய பதவியை துறக்கவோ அல்லது மரணத்தினால் விலகி போகவோ மாட்டாதவர். அதே சமயம் தாம் நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் முழுமையாக அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய கர்த்தர் தமது உயிர்த்தெழுதலின் சமயத்துல தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட ரீதியில தமது ஆசாரித்துவத்தில் அவர் வந்து பிரவேசிச்சாரு. இந்த பணி 1000 வருட யுகத்துடன் முடிவடையும். எந்த விதமான ஆசாரியருக்கோ பலி செலுத்தும் அல்லது ஆளும் தேவை அங்க இருக்காது அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த என்றென்றைக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, ஈஸ்டர்ன் அயோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அங்க வந்து கொடுக்குறாங்க. யுகம் மட்டும் அப்படின்னா, யுகம் மட்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இவர் ஆசாரியராக இருக்கிறார்னா, தேவனை அணுகுவதற்கு ஒரே ஒரு வழி அந்த ஆசாரியர். ஸோ தேவனை அணுகுவதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அவர் நியமித்த அந்த மாபெரும் பரிந்து பேசுபவர் அட்வொகேட் மூலமாக மட்டும்தான் மகா பரிசுத்தம் உள்ள தேவனை அணுக முடியும். ஸோ கர்த்தர் மட்டும்தான் பரிந்து பேசுபவராக, நமக்கு வழக்கறிஞராக, ஒரு அட்வொகேட்டாக இருந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள், குறைகள் எல்லாவற்றிலிருந்தும் மன்னிப்பை தேவன் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக இருந்த மெல்கிசேதேக்கு மகிமையிலும் வல்லமையிலும் உள்ள கிறிஸ்துவை குறிக்கிறார். இதுக்கு கிறிஸ்துவை குறிக்கிறார். அது எந்த விதத்துல நம்ம பின்னால விஸ்தாரமா பார்க்கலாம்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். ஸோ அவர் எந்த விதத்துல கிறிஸ்துவை குறிக்கிறார்? ஸோ ஆச்சரியமான சத்தியம் அடங்கியிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ வேறொரு இடத்திலும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. எங்கன்னா அதை 110 சங்கீதம் 4ஆம் வசனத்துல. ஸோ தேவன் வேறொரு ஆசாரியத்துவத்து முறையை அங்க நோக்கமாக கொண்டிருந்தாரு, மெல்கிசேதேக்கின் முறைமை. ஸோ இந்த பதவிக்கு இயேசுவை அழைத்து அதை நிரப்ப அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து யெகோவா தேவன் அவரை கனப்படுத்தியிருக்கார். ஸோ யார் அவரை வந்து ஜெனிப்பிச்சிருக்கிறாங்க, யார் அவரை உயர்த்தியிருக்கிறாங்க அப்படின்னா தேவன் தான். அதான் இங்க சகோதரர் கொடுக்கும்போது யெகோவா தேவன் அவரை கனப்படுத்தியிருக்கார். ஸோ தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய இயேசு பிரதான ஆசாரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாம, இப்பொழுது பலியில் அவரை பின்பற்றுகிற சிறுமந்தையும் அதே கணத்துல, ஆச்சரியம் பாருங்க அப்படின்னு, அதே கணத்துல அவருக்கு உடன் சுதந்திரர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுறாங்கன்னு சொல்றார். ஸோ அதே கணம் நம்மளுக்கு கிடைக்குங்களா? ஸோ இப்போ எப்பேற்பட்ட ஒரு ஆசாரியத்துவத்தினுடைய அந்த ஒரு ஊழிய வாய்ப்புல தேவன் நம்மளை கொண்டாந்து நிறுத்தியிருக்கார். ஸோ அதுக்கு கர்த்தர் எவ்வளோ தூரம் நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார். நம்முடைய அனைத்து விதமான மீறுதல்களையும் மன்னிக்கும்படி நித்தம் நித்தம் அங்க தேவன் கிட்ட பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசாரியராக, மாபெரும் ஆளுகின்ற ஆசாரியராக இருந்து அங்க கர்த்தர் பரிந்து பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த கணம் கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அவருடைய சிறுமந்தை வகுப்புக்கும் இருக்குது அப்படிங்கிறத எங்க சகோதரர் சொல்றார். சொல்லிட்டு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஸோ இதே ஒரு வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வந்து பார்க்கும் பொழுது பாருங்க, இயேசு பூமியில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து காப்பாற்ற வல்லமையுள்ளவரை நோக்கி சத்தமாய் கதறி கண்ணீர் விட்டு தமது வேண்டுதல்களை சொல்லி மன்றாடினார். அவருடைய பயபக்தியான அர்ப்பணிப்பின் நிமித்தம், அங்க பயபக்தியின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிச்சோம். ஆனா பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல அவருடைய பயபக்தியான அர்ப்பணிப்பின் நிமித்தம் அவருடைய மன்றாடு கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றோம். ஸோ இது நம்ம கவனிக்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேவன் அவரை எவ்வளோ தூரம் உயர்த்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க வந்து விளக்கி சொல்றார். அதாவது நாம் இந்த ஒரு காலப்பகுதியில், அதாவது இப்போ நம்ம நினைவுகூறுதல் காலம் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ பஸ்காவுக்கு ரொம்ப நியரஸ்டாக நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த காலங்களில் நம்ம இந்த ஒரு உயிர்த்தெழுதல் குறித்து தான் இந்த ஒரு வசனங்கள் நம்ம வந்து வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு உயர்த்தப்படுதலுக்கு காரணமாக இந்த ஒரு வசனம் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஸோ இங்கே தம்மை உயிர்த்தெழுப்பக்கூடிய வல்லமை பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத அங்கே கர்த்தர் உணர்ந்து கொள்கிறார். ஆக்சுவலாக இந்த வசனம் எப்படி இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பொதுவாக உயிர்த்தெழுப்ப அப்படின்னு வந்திருக்கணும். இப்போ பாருங்க, உயிர்த்தெழுப்பன்னு சொல்லி வாசிக்கும் பொழுது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில்
தம்மை மரணத்திலின்று உயிர்த்தெழுப்ப வல்லமையுள்ளவரை நோக்கி அங்க வந்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம், அதாவது அர்ப்பணிப்பின் நிமித்தம் அவருடைய மன்றாட்டு அங்க வந்து கேட்கப்பட்டது. ஸோ உயிர்த்தெழுப்பக்கூடிய வல்லமை பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி அறிந்திருக்கிறார் அவர். ஸோ அவர் பலத்த சத்தத்தோட கண்ணீரோட அவர் விண்ணப்பம் பண்றார். ஸோ நாம கூட நம்ம வந்து பார்த்துருப்போம், படித்தோம் நிறைய. அந்த நினைவு கூறுதல் டைமில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் அந்த கெட்செமனே அனுபவங்கள், கெட்செமனே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கே கர்த்தர் வந்து அந்த கெட்செமனேல ரொம்ப சத்தமிட்டு அழுததாக நம்ம வந்து வசனங்களில் நம்ம வந்து ரொம்ப பலத்த கண்ணீரோட அங்கே வந்து விண்ணப்பம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவர் சத்தம் போட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெபிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே அந்த கூட வந்து அந்த 3 பேர் சீஷர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அவர்கள் வந்து அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ இவர் வந்து சத்தம் போட்டு அழுது விண்ணப்பம் பண்ணி இருந்தால் கூட அதை கூட அவங்க கேட்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. ஏன்னா அவங்க நித்திரை மயக்கமாக அவங்க வந்து இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படியெல்லாம் அங்கே ஒரு சூழல் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு பயபக்தி அப்படின்னா, எபிரேயர் 4:1 நம்ம பார்க்கும் பொழுதே பார்த்துட்டு தான் வந்தோம். இருந்தாலும் அந்த வசனம் மீண்டும் வாசிக்கும் பொழுது பாருங்க, ஆனபடியினால அவருடைய அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு எந்த இளைப்பாறுதல்னா தேவனுடைய இளைப்பாறுதல். ஸோ தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு பயந்திருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம வல்ல பிரியமான சகோதர சொல்ல ஒரு பயத்தோடு. ஸோ நம்முடைய பயம் தெய்வ பயமாக இருக்கணும், தேவ பயமாக இருக்கணும். ஸோ அந்த தேவ பயத்தோடு இருந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். ஸோ அதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாக, ஒரு எச்சரிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு பயம் பற்றி இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே போல தான் இங்கே நம்ம எபிரேயர் 5:7 கூட வாசிக்கும் பொழுது ஒரு பயம், கிறிஸ்துவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா அவருக்கு பாருங்க, அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், பாவமற்றவர். அவரு அதாவது உண்மையிலேயே நம்ம அப்பாவினுடைய சித்தத்தை, அவர் நினைச்ச காரியத்தை இந்த பூமியில சரிவர நம்ம நிறைவேற்றி முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பயம். அதனாலதான் பலத்த கண்ணீரோட அவர் வந்து விண்ணப்பம் பண்றார். ரொம்ப பயந்து அவர் வந்து விண்ணப்பம் பண்றாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சரியாக தேவன் கொடுத்த, அப்பா கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி பயம். மற்றபடி அவர் வந்து நம்ம மரணத்துக்குள்ளே போகிறோமே அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பயம் வந்து அங்கே இல்லை. ஸோ மரணத்தை குறித்து அவர் வந்து பயப்படலை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் நம்முடைய சகோதரர் சொல்கிறாரு. அவர் அப்படின்னா அப்போஸ்தலர் தம் வாதத்திற்கு திரும்பி திரைக்கு அப்பால் உள்ள மகிமைப்படுத்தப்பட்ட ராஜரீக ஆசாரியருக்கும் மாம்சத்தில் பாடு அனுபவித்த இயேசுவுக்கும் உள்ள தொடர்பை நமக்கு வந்து சுட்டி காட்டுறான்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ மாம்சத்தில் இருந்த அப்படின்னா பாருங்க, மாம்சத்தில் பாடுபட்ட நம்ம ஆண்டவராக இயேசு. இது நிச்சயமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு இனி மாம்சத்தில் இல்லை என்பதை நிரூபிக்குது. மாம்சத்தில் பாடுபட்டாச்சு, நீ நிச்சயமா மாம்சத்தில் அவர் பாடுபட போறது இல்லை அப்படிங்கிறது அது நிரூபிக்குது. அவர் மாம்சமாகி நமக்குள்ள அவர் வந்து வாசம் பண்றார். பஸ்கா டைம்ல நம்ம வந்து நினைவு கூறுதல் டைம் படிப்போம். ஸோ நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் தான் சொல்றார். ஸோ ஒரு சரீரத்தை அங்கே தேவன் அவருக்கு வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். ஸோ நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வசனங்கள் படிக்கிறோம். ஸோ அவர் மாம்சத்தில் கொலையுண்டு, அவர் உயிர்த்தெழுதல்ல ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். ஸோ அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, ஒரு பீரியட். ஸோ அது இப்போது என்றென்றைக்குமாக முடிஞ்சிருச்சு. அவருடைய தாழ்த்தப்படுதலானது நித்தியமான தாழ்த்தப்படுதல் அல்ல, மாறாக அதை தொடர்ந்து மகிமையான ஒரு உயர்த்தப்படுதலை அவர் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் தாழ்த்தப்பட்டார், ஆனால் அது மகிமையான ஒரு உயர்த்தப்படுதலுக்கு ஒரு 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 அடித்தளமாக அது அமைஞ்சது. ஸோ அப்போ மகிமையான உயர்த்தப்படுதலுக்கு அவருடைய சிறுமந்தை வகுப்பாரும் போகணும் அப்படின்னா தாழ்த்தப்படுவது அவசியம். ஸோ தாழ்மை இல்லாமல் நாம் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்லே, தாழ்மை அப்படிங்கிறது தேவன் அதிகமாக விரும்பிட்டது. அதை கர்த்தர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருந்துட்டாலும் இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்னா சாந்தமும் மனத்தாழ்மையும். ஸோ தாழ்த்தப்படுபவர்கள் தான் உயர்த்தப்பட போகிறாங்க, தாழ்த்தப்படுபவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஸோ அவருடைய தாழ்த்தப்படுதலானது நித்தியமான தாழ்த்தப்படுதல் அல்ல, மாறாக அதை தொடர்ந்து மகிமையான ஒரு உயர்த்தப்படுதலை அவர் வந்து அடைஞ்சிருக்கிறார்.
திவ்ய சுவாபத்திற்கும் மற்றும் சுவாபத்திற்கே உரிய மகிமையான சரீரத்திற்கும் அவர் வந்து உயர்த்தப்பட்டிருக்கார். ஸோ டிவைன் நேச்சர், அந்த டிவைன் நேச்சருக்கே உரிய ஒரு க்ளோரி, அந்த ஒரு மகிமையை அவர் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா உயர்த்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த நாட்கள், அந்த ஒரு மாம்சத்தில் இருந்த நாட்களில், ஸோ அந்த மாம்சத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தினுடைய நாட்களில், அது மனப்போராட்டம் அவருடைய ஞானஸ்தானத்திற்கு பின் வனாந்தரத்தில் அவர் சோதிக்கப்படும் போதே உடனடியாக தொடங்கி கெட்சமனே தோட்டத்தில் அது உச்சகட்டத்தை அடைஞ்சது. ஸோ வனாந்தரத்தில் தொடங்கி பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தோன்னே ஒரு வனாந்தரத்தில் தொடங்குது அவருக்கு அந்த ஒரு போராட்டம், அந்த ஒரு மனப்போராட்டம். அடுத்தது எங்கே முடிவடையுதுன்னா உச்சநிலைக்கு போகுது அப்படின்னா கெட்சமனேல ரத்த வியர்வை அங்கே வருது. படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எந்த அளவுக்கு உள்ள வந்து ஒரு பயம் இருந்திருக்கு. அந்த பயம் என்னன்னா, தான் இறக்க போகிறோம், ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ளே போகிறோங்கிற பயம் அவருக்கு ஒரு அளவு கூட இல்லை. அவருக்கு முற்றிலும் பயம் அப்படிங்கிறது, என் அப்பாவுடைய வேலையை நான் சரிவர செய்துட்டேனா, ஸோ என்னுடைய அழைப்பை தேவன் என்னை அழைச்சார் இல்லையா, அந்த அழைப்புக்கு நான் உண்மையாக நடந்துட்டேனா, என்னுடைய பலி அவர் பிரியப்படும்படி, அவர் நுகரும்படி சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய பலியாக இருந்துச்சா அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ அப்படி பயபக்தியாக தேவனிடத்தில் ஜெபத்தை ஏறெடுத்ததுனால தான் தேவன் அவருடைய உள்ளத்தின் உடைய ஏக்கங்களையும் உள்ளத்தினுடைய காரியங்களையும் அவர் அறிந்தவராக அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மகிமைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். ஸோ நாமளும் இன்னைக்கு அதே ஒரு அழைப்பில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இந்த அழைப்புக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக நாம் நடக்கிறோம். ஸோ இந்த அழைப்பில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய குணலட்சணங்களில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். ஸோ நம்முடைய ஒரிஜினாலிட்டி இங்கே வெளிப்படுதா அல்லது கிறிஸ்து நாம் வெளிப்படுதா? அதான் நம்ம அடிக்கடி நம்ம குறிப்பிடுறது, தேவன் முன்பாக நம்ம என்றைக்கும் நடிப்பதற்காக நம்ம வரல, தேவன் முன்பாக உண்மையாக இருப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஏன்னா அழைச்சவர் அவர். ஸோ நம்ம நடிக்கிறோமா அல்லது வந்து நம்ம உண்மையாக இருக்கிறோமாங்கிறது தேவனுக்கு தெரியும். ஸோ பிரியமான சகோதர சகோதரில், இந்த பரிசேயர் சதிசேயரெல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களை வந்து தெய்வ பக்தி உள்ளவர்கள் போல காமிச்சு நடிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, மாய்மாலக்காரர்களே அப்படின்னு சொல்லி. ஸோ ஹிப்போக்ரைசி, தெய்வ பக்தி மாதிரி இருக்கிற மாதிரி நடிக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட சூழல் அங்கே வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம். கர்த்தர்கிட்ட இருந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு மனப்போராட்டத்தில் இருந்துட்டாருன்னா, நான் உண்மையாக இருந்துட்டேன்னா தேவனுக்கு, அது தேவனுக்கு தான் தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தருக்கே அந்த ஒரு நினைவுகள் இருக்கும் பொழுது, அந்த ஒரு பயம் இருக்கும் பொழுது, நாம் இந்த ஒரு அழைப்பை குறித்து எவ்வளோ பயத்தோட, எவ்வளோ உணர்வுள்ள இருதயத்தோட, எவ்வளோ கீழ்ப்படிதலோட, எவ்வளோ சாந்தத்தோட, எவ்வளோ அன்போட, எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். ஸோ நம்ம நினைக்கிறது அல்லது நாம் சொன்னது கேட்கல, நடக்கலைன்னு எவ்வளோ கோபம் நம்மளுக்கு வருது. இந்த ஒரு பாதையில் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா எவ்வளோ தூரம் நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறோம். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் அங்கே கதறி கூப்பிட்டாலும் அங்கே தேவன் வந்து ரிப்ளை இல்லை. அவருக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் பாருங்க, அந்த நேரத்துலையும் அவருடைய மனது ஃபுல்லாக எப்படின்னா, எங்கள் அப்பா ரிப்ளை கொடுக்கலைனாலும் அது அவர் ஏதோ ஒரு சித்தை வச்சிருப்பார், அவர் ஏதோ ஒரு முடிவு வச்சிருப்பார். அவருடைய தெய்வீக திட்டத்தில் ஏதோ ஒரு காலப்பகுதிக்காக இப்படி ஒரு அமைதி காண்பிக்கிறார். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே திரைச்சீலை கிழியுது, ஒரு காரிருள் சூழுது. இதெல்லாம் தேவனுடைய அங்கே ஒரு மனநிலை. அந்த மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடு தான் அந்த திரைச்சீலை கிழியிறது, காரிருள் சூழ்றது, இந்த மின்னல் அடிக்கிறது. இதெல்லாமே அவருடைய மனக்குமுறலினுடைய வெளிப்பாடு. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்கும் பொழுது 29ஆம் சங்கீதம் நம்ம வந்து பார்ப்போம் பின்னால். கர்த்தர் தேவனுடைய சத்தம். ஸோ தேவன் ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, இடி முழக்கங்கள் மூலமாக கொடுக்குறாங்க. அப்போ இடி இடிக்குது அப்படின்னா தேவன் பேசுகிறாருன்னு அர்த்தம். அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். மூத்த சகோதரர் அப்படித்தான் சொல்கிறாங்க. ஒரு இடி இடிக்குது அப்படின்னா தேவன் பேசுகிறார். அது 29ஆம் சங்கீதத்தில் நம்ம வந்து பின்னால் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு போராட்டம் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதான் அங்கே சொல்கிறாரு, நம்மை போலவே அவருக்கும் அவருடைய நாட்கள் குறுகினதும் சஞ்சலம், அதாவது உபத்திரவம் நிறைந்ததுமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோபு பக்தன் சொல்வதை இங்கே வந்து கோட் பண்ணி காட்டுறார் நம்முடைய சகோதரர். ஸோ மரணம் அப்படிங்கிறது சாவதிலிருந்து அவரை காப்பாற்ற அல்ல, மாறாக உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்திலிருந்து அவரை மீட்கவே. ஸோ மரணம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தினுடைய பார்வை அப்படித்தான். மரணம் அப்படிங்கிறது செத்துட்டா அவ்வளோதானுங்க, ஒன்றுமே இல்லைங்க நீ, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு நாலேஜ் தேவன் கொடுத்துருக்காங்க, ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, சாவது அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல,
அதற்கு பின்பு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. யாருக்கு அப்படின்னா, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஸோ அதான் சொல்றாரு, சாவதிலிருந்து அவரை காப்பாற்ற அல்ல, மாறாக உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்திலிருந்து அவரை மீட்கவே. ஸோ யூத பிரதான ஆசாரியன் இரக்கத்துடன் திரையின் கீழாக சென்றதில் இது நிழலாக காண்பிக்கப்பட்டது. அவர் தன் பலிகளை செலுத்துவதில் நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றாமல் இருந்திருந்தால் அவர் திரைக்குள்ளேயே போயிருப்பார், திரைக்குள்ளேயே மறிச்சிருப்பார். அவர் கரெக்டாக கடைப்பிடிச்சதுனால தான் அவர் உயிரோடு இருந்தாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கே அந்த மரணத்தில் இன்று அப்படின்னா அதுக்கு கிரீக் வேர்டு எக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அதிலிருந்து அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள அப்படின்னா இயேசு தோல்வி அடைந்தால் அது நித்திய மரணத்தை அது குறிக்கும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நித்திய மரணம், 2ஆம் மரணம், உயிர்த்தெழுப்பவே முடியாது. அதெல்லாம் பயம் அவருக்கு வந்துருச்சு. அப்படின்னா பாருங்க, மகா பரிசுத்தம் உள்ளவர் பலியே ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு சொல்லி ஒரு பயம். நம்ம மகா பாவிகள், ஏதோ கர்த்தருடைய ஈடுபலியின் புண்ணியத்தினால நம்ம வந்து தற்காலிக நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நம்ம கிருபையா வந்திருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த தற்காலிக நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இருக்கும் பொழுது, இவ்வளோ தூரம் மீன்ஸ் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த ஒரு நான் தான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் சரி, ஸோ நான் இப்படித்தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வீம்பு, ஒரு ஒரு விரோதமான ஒரு சூழல்கள், இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் இருக்கும் பொழுது, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். ஸோ அவர் தான் நம்ம பின்பற்றி வருவதற்கு ஏற்ற ஒரு மாதிரி. ஸோ அவர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். ஒரு ரோல் மாடல் இல்லாமல் நம்ம யாருக்குமே ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக நம்ம மாற முடியாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, இயேசு தோல்வி அடைஞ்சிருந்தால் அது நித்திய மரணத்தை, 2ஆம் மரணத்தை அது குறிக்கும் அப்படிங்கிறத அங்கே உணர்ந்திருந்தார். அவர் அவர் தம்மிடம் பறிகொடுக்கப்படாத பரிபூர்ணமான ஜீவன் இருப்பதை உணர்ந்திருந்தார். மேலும் அதை விட்டு பிரிய போகிறார் என்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். ஸோ தன்கிட்ட பரிபூர்ணமான ஜீவன் இருக்குது, அது தேவன் கொடுத்தது. ஸோ இந்த ஒரு மரணம் அப்படிங்கிறது, இந்த சாவு அப்படிங்கிறது ஒரு தற்காலிகம் தான். இதிலிருந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமை கிருபை இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்துக்கிறாரு. ஆனாலும் பலியை சரியா நம்ம செலுத்திட்டோமா அப்படிங்கிறத அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ இன்றைக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு கூட இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ளே வந்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சபை கொடுகைக்கு வந்துட்டோம், சரியாக நம்ம எல்லாமே செஞ்சிடறோம், கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்றோம், கன்வென்ஷன் போயிடுறோம், பஸ்கா மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம சரியாக செய்துடுறோம். அப்படிங்கிறதுக்காக தேவன் அந்த 144,000 ஒருத்தராக கொண்டு போய் நம்மளை நிறுத்திடுவாரா? இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவங்க சீனியராக இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறுத்திடுவாரா? உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. ஸோ அந்த கிரீடம் எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக கிடைக்காத அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அதான் 144,000 அப்படிங்கிறது எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான், சொற்பம் தான். ஆனால் அதுக்கு ஓடி அதை பெற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மி, அதை இழந்தவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு வரைக்கும் ஓடுறாங்கல்ல, நம்மளும் ஓடுறோம். அதை பெற்றுக்கொண்டவர்கள் கம்மி, இழந்தவர்கள் அதிகம், ரெக்கார்டு அதிகம். இவ்வளோ கோடி ஜனங்களில் பாருங்க, அந்த சொற்ப எண்ணிக்கை இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாகல. ஆனால் தேவன் நம்ம மேலே ஒரு கிருபை வச்சு கர்த்தருடைய பரிந்து பேசலினுடைய ஊழியத்தின் நிமித்தமாக, ஸோ அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசாரியனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக நம்மளுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு மகிமையை கொடுப்பதற்கு அவர் நித்தமும் பரிந்து பேசிட்டு இருக்கார் தேவன் கிட்ட. ஸோ அந்த ஒரு சலுகையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ காரியம் இப்படி இருக்க, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதிலிருந்து அவருடைய சீசர்கள் எவராவது தங்கள் ஜீவனை கொடுக்கும் விஷயமானது முற்றிலும் அது வேறுபட்ட விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவர் தாம் பொல்லாங்கு செய்த ஒருவன் போல் நியாயப்பிரமாணத்தின்படி பாடுபட போவதை கண்டார். பொல்லாங்கு செஞ்சா அவங்களுக்கு பாருங்க, சபிக்கப்பட்டவன் எவனும் மரத்திலே தூக்கப்படுறான்னு சொல்லி நம்ம வந்து வசனங்கள் படிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஸோ அவர் பொல்லாங்கு செஞ்சவங்க தான் அந்த ஒரு சபிக்கப்பட்டவர்களாகவும் மரத்தில் தூக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு பொல்லாப்புமே செய்யலையே, இவர் நீதி மட்டும்தான் செஞ்சார். அவருக்கு தெரிஞ்சது நீதி மட்டும்தான், மற்ற எதுவுமே தெரியாது. ஸோ நீதி மட்டும் செஞ்சவருக்கு பொல்லாப்பு செய்தவர்களுக்கு என்ன ஒரு தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைச்சது. ஸோ அவரை வந்து மதுபான பிரியன் சொல்லி சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் அவங்கள வந்து குறிப்பிட்டாங்க. ஸோ அப்போது இயல்பாகவே அவர் முற்றிலும் குற்றமற்றவரா, மேலும்
பலர் கண்டனம் செய்ய துணிந்த அவரை பரலோக நியாயாதிபதி முழுமையாக விடுவிப்பாரா என்ற கேள்வி அங்க வந்து வருது. இவர் உண்மையாலுமே குற்றமற்றவரா? மேலும் இவரை பரலோக நியாயாதிபதி முழுமையாக விடுவிப்பாரா? அப்படியெல்லாம் கேள்வி வருது. அதான் ரட்சிக்க வல்லமையுள்ள அப்படின்னா உயிர்த்தெழுப்ப வல்லமையுள்ள. ஸோ அவரை நோக்கி பிதா இயேசு தாமே தம்முடைய பரமபிதாவாக இருந்திருந்தால் அது ஜெபத்தை பரிகாசம் செய்வதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி சென்று தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலியை முழுமையாக செலுத்தும்படிக்கும் அவருடைய மனித சித்தம் தெய்வீக கிருபையினால் வலுப்படுத்தப்படுவதற்கான இந்த மனித பாவங்களை அவர் தமது பரலோக தந்தையிடம் எடுத்து சென்றார். ஸோ நம் கர்த்தருடைய சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவின் போது ஏற்பட்ட கெட்செமனே அனுபவங்கள் எந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தாம் தோல்வி அடைந்திருக்கலாமோ என்கிற பயம் இதெல்லாம் அவர் நெருக்குது. அதனால தான் அவர் பலத்த சத்தத்தோட கண்ணீரோடு அங்கே சொல்கிறார். ஸோ வரவிருக்கும் சிலுவையில் அறையப்படுதல் குறித்த பயத்தினாலோ அல்லது மனுஷர் தமக்கு செய்யக்கூடிய எதினாலோ அல்லது தெய்வீக வல்லமை அல்லது தெய்வீக உண்மை குறித்து ஏற்பட்ட சந்தேகத்தினாலோ அல்ல. அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் அல்ல, மரணத்தை குறித்ததான பயமும் அல்ல. ஸோ பலத்த கண்ணீரோடு இயேசுவை பின்பற்றுபவர்களாகிய நமக்கு நம்முடைய எல்லா பாடுகளிலும் நம்மோடு பரிவு காட்ட வல்லவராக இருக்கிற அவருடைய திறன் குறித்த நம்பிக்கையூட்ட அப்போஸ்தலன் அங்கே இந்த ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறாருன்னு சொல்கிறார். ஸோ அவர் விண்ணப்பம் பண்ணுறார். கெட்செமனேயில் அவர் தேவனை நோக்கி ஏறெடுத்த ஜெபங்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அதிக நேரம் வரலாம், அதிக நேரம் அங்கே தரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் அப்படின்னா பயத்தின் நிமித்தம், அதாவது அழிய நேரிடும் என்ற எண்ணமே மனவேதனை, ஆத்மாவின் திகில் ஆகியவற்றை அது கொண்டு வருது. தாம் அறியாமல் ஏதேனும் தவறு செய்திருக்கலாம், தம்முடைய அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியை நிறைவேற்ற தவறியிருக்கலாம் என்று தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தருக்கே அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுங்களா. இந்த மாதிரி என்னன்னா, தாம் அறியாமல் ஏதேனும் தவறு செஞ்சிருக்கலாம், அறியாமல் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிருக்கலாம், நம்முடைய அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியை நிறைவேற்ற ஏதாவது ஒரு பகுதி, ஏதோ ஒரு சூழல், அர்ப்பணிப்பின் வாழ்க்கை ஏதோ ஒரு சூழல்ல நம்ம கற்றுக்கொண்ட வசனத்திற்கு ஏற்ப, நம்மளுக்கு போதிக்கப்பட்ட வசனத்திற்கு ஏற்ப நம்ம கிரியைகள் காண்பிக்காம விட்டுருக்கலாம். அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம் உண்டாயிருச்சு. அந்த பயத்தில் பக்தி இருக்குது. என்ன பக்தினா தேவன் மீது இருக்கக்கூடிய பக்தி. ஸோ அந்த பயபக்தி நிமித்தம் அவரை என்ன பண்ணார் சொல்லினா ஜெபிக்கிறார். ஸோ தெய்வீக நியாய பிரமாணத்தை அல்லது நம்முடைய உடன்படிக்கையை கை கொள்வதில் ஏற்படும் ஒரு சிறு மீறுதல் கூட எல்லாவற்றையும் அளித்திருக்கும். ஸோ அவருக்குள்ளே பின்வரும் கேள்விகள் அவருக்கு இன்னும் மன அழுத்தத்தை அங்கே ஏற்படுது. எந்த மாதிரினா பாருங்க, அதனால தான் அவருக்கு அந்த ரத்த வியர்வைகள் எல்லாம் வருது. ஸோ தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அப்படின்னா பயத்தின் நிமித்தம் என்ன மாதிரி கேள்விகள் வருதுன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு அனைத்தையும் துல்லியமாக இதுவரையில் நான் நிறைவேற்றியுள்ளனா. இது நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகள் நமக்கு தான் இன்னைக்கு. ஸோ தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு அனைத்தையும் துல்லியமாக இதுவரைக்கும் நான் நிறைவேற்றியிருக்கிறேன்னா, இதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்? எஸ் கொடுக்கலாமா, நோ கொடுக்கலாமா? இது உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கலாம். சரிங்களா? மேலும் இப்பொழுது நான் படப்போகும் துன்பம் பற்றி முழுக்க அறிந்த நிலையில் என்னால் கசப்பான பாத்திரத்தின் அடிவண்டல் வரையிலும் பானம் பண்ணிட முடியுமா? இதுக்கும் பதில் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். முடியுமா? எஸ் ஆர் நோ. முடியுமா? ஆனால் முடியணும். நமக்கு முன்னால முடிச்சு காண்பிச்சுக்கிறார் நம்முடைய கர்த்தர். முடியணும், முடிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். நம்பிக்கை வச்சு, நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்மளை அழைத்த தேவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா என்னுடைய பிள்ளைகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாத்திரத்தினுடைய அடில் வண்டல் வரைக்கும் அவங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மூன்றாவது, சரீர ரீதியான துன்பங்களை மாத்திரமல்லாமல் அவமானங்களையும் நிந்தனைகளையும் மற்றும் கொடூரமான எண்ணங்களையும் என்னால் சகித்திட முடியுமா? பாவிகளால் எவ்வளோ கொடூர கர்த்தருக்கு செய்யப்பட்டுச்சு, எவ்வளோ பொறுமையோட நீதியுள்ள நீதிபரர் சகிச்சார். ஸோ அது போலதான் அன்புக்குரிய சகோதரர்கள், நம்முடைய சரீரத்தில் பாடுகள் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அல்லது உடல் நோய்கள் தொடர்பான காரியங்கள், இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவமானங்கள். அது நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய ஜனங்கள் மூலமாக வரலாம், நம்முடைய எக்லீஷியாவில் வரலாம், ஐக்கியங்களில் வரலாம். ஸோ அவமானங்கள், நிந்தனைகள் மற்றும் கொடூரமான ஏளனங்களையும் என்னால் நம்மளை குறித்து கேவலமாக பேசுகிறாங்களா, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களா, நம்மளுடைய கருத்துக்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படலையா, ஏளனமாக பார்க்குறாங்களா,
ஒரு அசட்டை செய்கிறாங்களா? பரவாயில்ல. சகிக்க முடியுதா? முடியுதா? முடியணும் இல்லைங்களா? சகிச்சார் இல்லைங்களா அவரு? அவரு பாருங்க, ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மகிமை அடைந்த கர்த்தராக இருக்கிறாரு. ஸோ எவ்வளோ பரிசுத்தரா இருக்கிறாரு. அவர தலையில கொட்டிட்டு, யாரு கொட்டுனா? நீ உன்னுடைய ஞான திருஷ்டியில சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, எவ்வளோ மோசமா ஜனங்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ மகா பரிசுத்தம் உள்ளவர். சுத்தி இருக்கிறவங்க மகா பாவிகள். ஒரு மகா பரிசுத்தம் உள்ளவர மகா பாவிகள் எவ்வளோ மோசமான ஏளனங்களுக்குள்ள வழி நடத்தினாங்க. காரி துப்புனாங்க, உமிழ்ந்தாங்க. ஸோ அடிக்கிறவருக்கு அவருடைய முதுக காண்பிச்சார். தாடை மயிரை பிடுங்குறவங்களுக்கு அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். ஸோ அடிக்கப்படக்கூடிய ஆடு போல அவர் வந்து கொண்டு போகப்பட்டார். ஸோ ஏர் உழுகிற மாதிரி அவர் முதுகுல உழுதாங்க. ஸோ இதெல்லாம் நீடிய பொறுமையோட சகிச்சார். ஏன்னா எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறவர் தேவன். மகிமைப்படுத்துகிறவர் அவர்தான். மகிமைப்படுத்தக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஸோ அவர் இதை அனுமதிச்சிருக்கிறாருன்னா அதில் அவருடைய சித்தம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அவர் வந்து ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சார். ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் நம்மளே கேட்கலாம். பாருங்க, இப்போ நாம் விசேஷமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் காலப்பகுதிக்குள்ளே நம்ம வந்து கடந்து செல்ல போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக தேவன் இப்படிப்பட்ட பாடங்கள் நம்மளுக்கு கொடுக்குறார். ஸோ இது மரித்து விடுவோமே என்பதற்கான பயமாக இல்லாமல், மாறாக மரணத்திலேயே என்றென்றும் காணப்பட்டு விடுவது குறித்த பயமாக இருந்துச்சு. முற்றும் முழுமையான கீழ்ப்படிதல் எனும் நிபந்தனையின் பேரில் பிதாவினால் வாக்களிக்கப்பட்டுள்ளதான மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரமாக கருதப்படாமல் போவது குறித்த பயமா இருந்துச்சு. எங்காவது அப்பா நம்மளை கைவிட்டுருவாரா? மீண்டும் மீண்டும் அதே ஒரு விஷயம் தான். ஏன்னா இது அழைப்பினுடைய முக்கியத்துவம். பிரியமான சகோதரர் சொல்ல என்ன ஒரே பாயிண்ட் மறுபடியும் வருதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கே இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பயம் இருக்கணும், எவ்வளோ உண்மையாக தேவனிடத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவருக்கு உண்டான ஒரு பயமாக அவருக்கு இருந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அவருடைய மரணம் 2ஆம் மரணமாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அவர் அனுபவித்த மிக பெரிய மனரீதியான போராட்டத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. தாம் பிதாவுக்கு பிரியமானவர் என்ற உறுதியை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தரின் இந்த பயம் பாவமான பயம் அல்ல. நமக்கு பிதா மாறாததும் உறுதியானதுமான நிபந்தனைகளின் பேரில் அருளியுள்ள அருமையான வாக்குத்தத்தங்களை நாம் அடைய தவறிவிடுவோமோ என்று நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று அது சொல்லப்படுகிறது. அத்தகைய பயமாகத்தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒரு அழைப்பில் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது, ஒருபோதும் இந்த ஒரு அழைப்பில் நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருபோது அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு கடைசி நேரங்களில் கிரீடம் இடம் மாறும், தலையும் மாறும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் சொல்கிறார் இல்லைங்களா? நான் அடைஞ்சிட்டேன், நான் பிடிச்சிட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்கிறார். அவருக்கும் முன்னோடி கர்த்தர் அவரே சொல்கிறார், எனக்கு கிடைச்சிருச்சு, நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் நினைக்கல. நான் பயத்தோடு இருக்கிறேன். என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? என்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோமா? கடைசி வரைக்கும் அந்த 3.5 வருட காலங்களில் நான் சரியாக இருந்துட்டேன்னா அதற்கு முன்பாக. ஏன்னா 12 வயசுலேயே அவர் வந்து போதிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் வந்து பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி. ஸோ நம்மெல்லாம் மனுஷனுடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நம்ம வந்து பிறந்திருக்கோம். ஆனால் அவர் தேவ சித்தத்தின்படி பிறந்திருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அன்புக்குரிய சகோதரர் அவருக்கே அப்படி ஒரு பயம் இருந்திருக்கு. ஸோ அது அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கே வந்து மனப்போராட்டம் வந்து அடைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவர் திகில் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் பேரச்சம் கொண்டார் என்கிற அர்த்தத்தில் அவர் ஒருபோதும் பிதாவுக்கு பயந்து காணப்படலை. ஏதாவது நம்ம வந்து இப்படியே போயிடுமா அப்படி அந்த மாதிரி ஒரு அச்சம் அல்ல, ஒரு பேரச்சம் அங்கே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது ஒரு மகனுக்குரிய பயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குமாரனாக அவர் தேவனோடு கொண்டிருந்த உறவுக்கு முற்றிலும் ஒரு பொருத்தமான ஒரு பயமாக இருக்குது. அந்த பயங்கரமான நேரத்தில் சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு அவருடைய பலவீனம் மற்றும் சோர்வின் காரணமாக அவருடைய நம்பிக்கையை தளர்வடைய செய்வதற்கும் அவருடைய மனதை பயங்களால் நிரப்புவதற்கும் இருளின் வல்லமைகள் அங்கு முனைப்புடன் செயல்பட்டன என்பதில் சந்தேகமே இல்லைங்கிறார்.
ஸோ அவர் தளர்வடைந்திருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அந்த கெட்செமனே அனுபவங்கள் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப போட்டு அவர் கெட்செமனேலேயே அவர் ரொம்ப வியாகுலப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் கைது பண்ணுறாங்க. அவர் ஒரு நைட் ஃபுல்லாக வந்து அலக்களிக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, அடி வலி, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அவரால் சகிக்க முடியல. அப்படி மன சோர்வு, உடல் சோர்வு அடைஞ்சிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இருளினுடைய வல்லமை, அதாவது சாத்தானுடைய, ஏன்னா சாத்தானுக்கு தான் இருள் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் பிரபஞ்சத்தின் அதிபதி, அவர் இருட்டுக்கு அதிபதி. அவர் அந்த இருளினுடைய வல்லமையினுடைய முனைப்போடு அவங்க வந்து செயல்படுறாரு. ஆனால் பாருங்க, பூரண அன்பு அடிமைத்தனமான பயத்தை புறம்பே தள்ளும், ஆனால் பயபக்தியான பயத்தை அல்ல அப்படின்னு சொல்றார். ஸோ ஆண்டவர் இவ்விதம் பயந்தார் என்றால் அவருடைய சீசர்களும் அவ்விதம் பயப்படணும். கர்த்தருக்கே அப்படி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அவருடைய பின்னடியார்கள் எவ்வளோ பயப்படணும், எவ்வளோ பயப்படணும். ரொம்ப அதிகமான ஒரு பயம் நம்மளுக்கு இந்த ஒரு அழைப்பை குறித்து இருக்கணும், தேவனை குறித்து இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த அழிவை குறித்து அல்லது அந்த அழிவை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் அஞ்சிய அந்த விஷயத்தை குறித்து அவர் பிதாவிடம் வேண்டிக் கொண்ட ஜெபங்கள் வீணாகவில்லை. அவருடைய ஜெபங்கள் சுருக்கமாக இருந்த போதிலும் அந்த நேரம் முழுவதும் அவரது ஆவியானது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருந்துச்சு. ரோமர் 8:26. ஸோ அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்கிற உறுதியை அளிக்கும்படி ஒரு தேவ தூதன் அனுப்பப்பட்டாரு. மேலும் அவர் பலப்படுத்தப்பட்டு ஆறுதல் படுத்த, அவருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தேவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் ஒரு தூதனை அனுப்பிச்சு அவர் பலப்படுத்துறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ லூக்கா 22:39-45 வரைக்கும் வசனங்கள் இருக்கு. அடுத்து எபிரேயர் 5:8 சொல்றாரு, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஸோ தன்னுடைய உபத்திரவத்தின் நிமித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கிறார் கர்த்தர். பாருங்க, அவர் குமாரன் தான், அன்பின் குமாரன் தேவனுக்கு. ஆனா குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள். அப்ப குமாரனா இருந்தவருக்கே பாடுகள் இருக்கு. அந்த பாடுகள் எதற்காகனா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்காக. அப்ப கர்த்தர்கிட்ட கீழ்ப்படிதல், முற்றும் கீழ்ப்படிதனாலதான் அவர் நான் வரேன்னு வர்றார். இருந்தாலும் தேவன் விரும்புற மாதிரி நம்ம கீழ்ப்படியணும் இல்லையா அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அப்படித்தான் கீழ்ப்படிஞ்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம சரியா போயிட்டு இருக்கிறோமா, சரியா நடக்கிறோமா, தேவனுக்கு பிரியமா இருக்குமா, இந்த விஷயங்கள் அவருக்குள்ள தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ கீழ்ப்படிதல் அவர் கற்றுக்கொண்டிருக்கார். அதாவது கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அவருக்கு நன்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனாலும் இந்த வசனத்துல இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி புரிய வைக்கிறாருன்னா, கீழ்ப்படிதலினுடைய மதிப்பு. கீழ்ப்படிதலினுடைய மதிப்பு. கீழ்ப்படிதலுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கறது அப்படின்னா, கர்த்தருக்கு எந்த அளவு மதிப்பு கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு நாம வந்து கீழ்ப்படிதலுக்கு, ஏன்னா அவர் தான் கீழ்ப்படிதலுடைய மாதிரியாக இருந்திருக்கிறார். தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா கர்த்தரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வேற யாரும் வந்து நம்ம வந்து முன்னால நிறுத்தி நம்ம காண்பிக்க முடியாது. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கீழ்ப்படிதலுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளும் அறிஞ்சு கொள்ளலாம். கர்த்தரும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எந்த மாதிரி ஒரு பிளஸிங் கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ கீழ்ப்படிதலுடைய மதிப்பு என்னன்னா, ஒரு மகிமை, ஒரு கணம், ஒரு உயர்த்தப்படுதல், பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய மேலான வாய்ப்பு, என்றென்றைக்கும் அழிவில்லாத ஒரு ஆசாரியத்துவமான ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாமே அங்க வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க கிடைக்குது. ஸோ அதனால தான் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள அவர் வந்து போறாரு. கீழ்ப்படிதலுடைய பலன், அதாவது கிஃப்ட் இவ்வளோ பெருசா அப்படிங்கிறத அங்க வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஸோ குமாரனாய் இருந்தோம் அப்படின்னா பாருங்க, குமாரன் அப்படின்னா இயேசுவினுடைய பாடுகள். அவர் ஒரு பாவி என்பதால் அவருக்கு வரல, மாறாக அவர் ஒரு குமாரனாக இருந்தாலும், ஒரு குமாரனாக பரமபிதா மரண பரியந்தம் அவரது உண்மைத்தன்மையை சோதித்து நிரூபிக்க வேண்டி இருந்துச்சு என்பதாலுமே வந்தன என அப்போஸ்தலன் சுட்டி காட்டுறார். அவர் குமாரனா இருந்துட்டாலும் மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். வசனம் படிக்கிற இல்லைங்களா, வெளிப்படுத்தல் மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறோம், அவங்களுக்கு தான் ஜீவ கிரீடம். ஸோ அவங்களுக்கு தான் தரேன்னு சொல்றார். ஸோ யெகோவா தேவனால் அவர் தொடர்ந்து குமாரன் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அவருடைய பூரண நிலையை அது உறுதிப்படுத்துது. எந்த நேரத்தில் பாவம் செய்திருந்தாலும் அந்த ஒரு உறவு பறிபோய் இருக்குன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு எச்சரிப்பு பாருங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அடிக்கும் போது மூஞ்சி விளக்கி இருந்தாலே அதுவே தப்பு தான். ஏன்னா வசனம் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டாச்சு. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுக்கணும், தாடை மயிரை பிடுங்கிறவங்களுக்கு தன்னுடைய தாடையை கொடுக்கணும், முகத்தை கொடுக்கணும், காரி உமிழ்வர்கள் முத்தில கம்முன்னு கை கட்டி நின்று மூஞ்சியை காண்பிக்கணும்.
இதெல்லாம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் கொடுத்தாச்சு. அதெல்லாம் கர்த்தர் படிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் படிச்சு மெடிடேட் பண்ணி அப்படியே ஒப்பு கொடுக்குறார். அப்படியே ஒப்பு கொடுக்குறார். வாய் பேசவே இல்லை. எதுவுமே திருப்பி பேசல. எதுவுமே பேசல. அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எந்த நேரத்தில் பாவம் செய்திருந்தாலும் அந்த உறவு பறிபோயிருக்கும். மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம காலையில் எந்திரிச்சு நம்முடைய அலுவலக வேலைகள், நம்முடைய உலகத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு நைட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ எவ்வளோ பாவங்கள் நம்ம மத்தியில் கடந்து வருது. எவ்வளோ சூழல்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் நம்ம வந்து விழுந்துடுறோம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம இந்த ஒரு உலகத்தினுடைய கவர்ச்சிகளில் நம்ம இழுக்கப்படுறோம். இதெல்லாம் நம்ம கண்ணார டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்கு இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்காக தேவன் கிட்ட பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ஸோ அன்றாடம் நாம் எழுந்து நம்முடைய வேலைகளை கடந்து செல்லும் பொழுது நம்ம மத்தியில் தூசு படிவது, அதாவது பாவங்கள் நம்ம மத்தியில் கடந்து வருவது அப்படிங்கிறது அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனாலும் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது நம்ம மனசறிஞ்ச அந்த பாவங்களை நாம் தேக்கி வச்சுட்டு இருந்தோம்னா அது தவறு, அது பாவம் தான். அதுக்கு வந்து பிராயச்சித்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றார். ஸோ தலைக்கு மேலே காக்கா பறக்கிறத தடுக்க முடியாது, பறவைகள் பறக்கிறத. ஆனால் கூடு கட்டுறத அது நம்ம தடுக்கலாம். ஸோ அது போல தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அன்றன்றைக்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்ம கிருபாசன தண்டைக்கு நம்ம கடந்து சென்றணும். ஸோ தைரியமாக கிருபாசன தண்டைக்கு கடந்து சென்று நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து தேவன்கிட்ட ஒரு மன்னிப்பை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். ஸோ அப்படி பெற்றுக்கொண்டு வர்றதுனால தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் நாம் இந்த ஒரு சத்தியத்தில் மற்றும் உயிரோடு நாம் நிலைச்சிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அந்த கிருபை மட்டும் இல்லை, கர்த்தருடைய பரிந்து பேசுதலின் ஊழியம் மட்டும் நம்மளுக்கு இல்லை, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறக்கூடிய அந்த ஒரு ஊழியம் மட்டும் இல்லை அப்படின்னா நாம் என்னைக்கோ நம்ம இல்லாமல் போயிருப்போம். ஸோ இது கர்த்தருடைய பெரிதான கிருபை தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ கர்த்தருக்கே அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா நம்மெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள பாடுகளை அவர் அனுபவிப்பதன் மூலம் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஸோ இயேசு சகித்த பாடுகள் மனித பாவத்திற்கான பலியில் ஒரு பகுதியாக அமைஞ்சது. மேசியா ராஜ்யத்தின் மூலம் மனித மறுசீரமைப்பை சாத்தியமாக்குவதற்காக மாத்திரமல்லாமல் அவை எஜமானருக்கே அவசியமானதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ முதல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசு அங்கே தங்கி சோதனை என்னும் அக்கினியில் தமது தூபத்தை செலுத்த வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அவர் ஒரே பேரான குமாரனாக தாம் பட்ட பாடுகளினால தேவன் பேரிலும் நீதியின் பேரிலும் தாம் கொண்டிருந்த அந்த ஒரு உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. யோசேப்பு கடந்து சென்ற தாழ்வுபடுதலுக்கான அனுபவங்களானது அவர் பார்வோனால் உதவப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் கனப்படுத்தப்படுவதற்குமான வழியினை அங்கே வந்து ஆயத்தப்படுத்துச்சு. ஸோ யோசேப்பு தாழ்வுக்குள்ளே போகிறது உயர்த்தப்படுவதற்குத்தான் சொல்லிங்க நம்முடைய சகோதரர் சொல்கிறார். ஸோ ஒரு கனப்படுத்தப்படுவதற்காகத்தான் சொல்லி சொல்கிறார். ஸோ இயேசுவின் விஷயத்திலும் அது காணப்பட்டுச்சு. நம்ம யோசேப்பு கர்த்தருக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். ஸோ நமது பிரதான ஆசாரியர் அனுதாபத்தால் நிறைந்தவரும் மாபெரும் அனுபவம் வாய்ந்தவருமா இருக்கிறார். நமக்கு பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் எப்படி இருக்காரு பாருங்க, அனுதாபத்தால் நிறைஞ்சிருக்கிறார். அப்படின்னா பரிவிரக்கம் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, இரக்கம் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய பிரதான ஆசாரியர். ஆனா அதே போல மாபெரும் அனுபவம் வாய்ந்தவர், அதான் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஸோ அப்படி அனுபவம் வாய்ந்தவராகவும் அவர் இருக்கிறார். அவர் கடந்து சென்ற உபத்திரவங்களின் மாபெரும் போராட்டத்தினை கவனிங்கன்னு சொல்லி சொல்றார். வனாந்தரத்தில் சுதந்திரமான மற்றும் வஞ்சகமான சோதனைகள், அதாவது தந்திரமான மற்றும் வஞ்சகமான சோதனைகள், பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட விபரீதங்கள், மேலும் அவருடைய வறுமையும் நண்பர்களின் இழப்பையும் அவருடைய சோர்வையும் களைப்பையும் உழைப்புகளையும் வீடற்ற நிலையும் அவருக்கான கசப்புள்ள மற்றும் கடுமை தணியாத உபத்திரவங்களையும் இறுதியாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டதையும் அவரது மரண வேதனையும் நீங்கள் சிந்திங்க. இது ஏதாவது ஒன்றாவது நம்மளுக்கு வருதா? இதில் ஒன்று கூட நம்மளுக்கு இல்லை. காக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோம், நம்ம இரக்கம் பெற்றிருக்கிறோம் தேவன் கிட்ட இருந்து. ஸோ பரிந்து பேசுதலின் ஊழியத்தின் நிமித்தம் புண்ணியத்தை வாங்கியிருக்கிறோம்.
இது ஒன்று கூட நம்மள இல்லாமல் நம்மளுக்கு தேவன் எவ்வளோ கிருபையா கர்த்தருடைய பரிந்து பேசுகிற நிமித்தம் நமக்கு கிடைச்சிருக்கு ஆசீர்வாதம். ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஸோ உலகத்தில் எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலிருந்து தேவன் என்ன கொண்டாந்து வச்சிருக்காரு, நான் இதுக்கு தகுதியா? நம்ம வரும்போது அப்படித்தான் நம்ம நினைப்போம், நாம் இதுக்கு தகுதி இல்லைன்னு நினைப்போம். வந்ததுக்கப்புறம் என்னை விட்டா யாரு, அப்படி ஒரு எண்ணம் வருது. ஸோ வரும்போது ஒன்றும் இல்லை, வந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, என்றைக்குமே நாம் ஒன்றும் இல்லை. நாம் சிறுகவும் தேவன் கர்த்தர் பெருகவும் வேணும். ஸோ அவர் தான் மேன்மைப்படணும். அந்த மேன்மை தேவனால் வந்திருக்கு அவருக்கு. அதே போல தான் பிரியமான சொல்ல நம்மளும் அங்கே தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதற்கே உரித்தான கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் கீழ்ப்படிதல். கர்த்தர் அப்படித்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்குறதெல்லாம் சிந்திக்கணும். ஸோ சாதகமான சூழ்நிலைகளில் ஏற்கனவே பிதாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து காணப்பட்ட நம் ஆண்டவர் மிகவும் பாதகமான சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டார். சூழ்நிலைகள் சரியா இருக்கும்போது நம்ம பலி செலுத்துறது, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றது பெரிய விஷயம் இல்லைங்க. சூழ்நிலைகள் சரி இருக்காது, நம்மளை சுற்றி வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள் கடந்து போகும், வெவ்வேறு விதமான அனுபவங்கள் கடந்து போகும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் நாம உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழணும். அதுதான் பெரிய விஷயம். ஸோ சாதகமற்ற சூழ்நிலையிலும் எதிரான சூழ்நிலைகளிலும் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து உண்மையுள்ள ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழணும் தேவனுடைய பிள்ளைகள். ஸோ அதற்காகத்தான் தேவன் நம்மளை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ தேவனுடைய பரிசுத்த ஜனம் இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்வதற்கு போல தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்காருன்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவன்கிட்ட உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும். ஸோ பிதாவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். இப்படியாக பாடுபட்டதன் மூலம் சுயத்தை மிகவும் ஆழமாக வெறுத்தவராக தேவனுடைய பூரண சித்தத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி சுயத்தை வெறுத்தாதான் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல் இன்னும் அதிகமாக பலப்படும். ஸோ சுயத்தை எப்படி வெறுக்கிறது? நம்ம அப்படித்தான் அழைப்பு கேட்டு வந்திருக்கிறோம். எப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பிட்டா தன் சிலுவை, சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுத்துட்டு தன்னுடைய சிலுவை எடுத்துட்டு வரணும். ஸோ அப்படித்தான் வந்திருக்கணும். அன்புக்குரிய சொல்ல பலியின் உடன்படிக்கைக்கு காண்பித்த எஜமானரின் கீழ்ப்படிதல் அவருக்கு அழியாத தெய்வீக ஜீவனை கொண்டு வருவதாக இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு தோல்வி ஏற்பட்டிருந்தாலும் அது அவருக்கு அனைத்தையும் இழக்க நேரிட வச்சிருக்கும். ஏனென்றால் அவருடைய அனைத்தும் அந்த பலியின் உடன்படிக்கையில் பணயமாக வைக்கப்பட்டிருக்குது. எல்லாமே பணயமாக இருந்திருக்கு. ஸோ தன்னுடைய ஜீவனையே அங்கே பணயமாக வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு சபை, அப்புறம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர் கிருபாதார பலியாக அவர் தன்னை கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஸோ இதன் மூலம் அவர் தமது உயர்த்தப்படுதலுக்கும் மகிமைப்படுத்தப்படுதலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார். பிதா அவருக்கு கொடுத்த பணியை முடித்த போது அவர் அவற்றை பெற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் எழுத்தையும் எழுத்தின் உறுப்பையும் தம்மால் நிறைவேற்ற முடியும் என்றும் அங்கீகரிக்கப்படத்தக்கதான பலியை செலுத்த முடியும் என்றும் இயேசு உணர்ந்தார். மற்றும் இதனால் மரணத்திலிருந்து தமக்கான ரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர் உறுதியடைஞ்சிருக்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தின் உறுப்பையும் அவர் கடைப்பிடிச்சிருக்கார். ஸோ நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் கை கொண்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தவர் யாருன்னா கர்த்தர் தான். அவர் விட்டால் வேற ஆள் இல்லை. ஸோ கீழ்ப்படிதல் அப்படின்னா, கீழ்ப்படிதல் என்பது நாம் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நாம் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தேவன் கீழ்ப்படிதலை தான் இன்றைய தினத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ சத்தியம் ரொம்ப பிரகாசமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ லவோதிக்கேயன் சபைக்கே உரித்தான அந்த ஏற்றக்கால சத்தியம், மீட் இன் டியூ சீசன். ஸோ அந்த ஏற்றக்கால சத்தியம் ரொம்ப பிரகாசமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரகாசமாக போயிட்டு இருக்கக்கூடிய சத்தியத்திற்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். ஸோ பறந்து போகும் புஸ்தக சுருள் நம்ம பேசிக்கில் கேட்டிருப்போம். அந்த புஸ்தகம் பறந்து போகுதுன்னா சத்தியம் அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்லா ரொம்ப பிரகாசமாக போயிட்டு இருக்கு. ஸோ சத்தியத்தை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த சத்தியத்திற்கு ஏற்ப நாம கீழ்ப்படுகிறோமா?
கை கொண்டு நடக்கிறோமா, கிரியைகளாக நாம் வந்து காண்பிக்கிறோமா அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார். ஸோ கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நாம் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ கிறிஸ்து ஒருபோதும் சமமான வல்லமை கொண்டவர் என்று கூறிக்கொள்ளல. அவரே அப்படி சொல்லலைங்களா, நான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லலையா. ஸோ இவ்வாறு இயேசு அந்த மாபெரும் அறிவொளியை, அதாவது கிரேட் இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த ஒரு மாபெரும் அறிவொளியை அவர் வந்து பெற்றுக்கொண்டார். அது அவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கூடுதலான சேர்க்கையாக இருக்குது. அதுபோலவே அந்த மாபெரும் அறிவொளியானது நாம் அவரோடு ஆள வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவரின் அடிச்சுவடுகளில் நடக்கணும். நாம் அவர் கூட ஆளணும் அப்படின்னா அவர் கூட பாடுபடணும், அவர் போல நடக்கணும், அவர் போன வழியிலையும் நடக்கணும். அப்பதான் அவரோட ஆள முடியும். ஸோ நமது அழைப்பினுடைய விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் பார்ப்பதற்கு நமக்கு அது உதவுது. அவர் எப்படி நடந்தாரோ அதே போல யோவான்ல படிப்பார், அவர் நடந்தது போலவே தானும் நடக்க வேண்டும். ஸோ அப்படித்தான் நம்ம வந்து நடக்கணும் அன்புக்குரிய சகோதர. ஸோ கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு எபிரேயர் 5:8 திருவிழியத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்களின் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு இருக்கு. ஸோ இறைமகன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன். ஸோ அவர் இறைமகனாக இருந்தும் துன்பங்களின் வழியாகத்தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கோடிட்டு காட்டுறாரு. அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஸோ கசப்பான அனுபவங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கசப்பான அனுபவங்கள், போராட்டங்கள் நிச்சயம் இருக்கும், நிச்சயம் வேணும். கசப்பே வேண்டாம், எனக்கு இனிப்புத்தான் வேணும்னா அதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ கசப்பான அனுபவங்கள் தான் இன்னும் தேவனிடத்தில் நம்மளை நெருங்க வைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுதான் ஆசீர்வாதம். ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எபிரேயருக்கு எப்படி புரிய வைக்கிறார், அதே போல் நமக்கு புரிய வைக்கிறாரு. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு. அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்படி கற்றுக்கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாம் பூரணர் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னா தான் புது சிருஷ்டியாக பிரதான ஆசாரியனாக இருந்து என்னென்ன வேலைகள் செய்யணுமோ ஸோ அதுக்கெல்லாம் செய்வதற்குண்டான தகுதியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னால வரக்கூடியவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுக்கு இவர் காரணராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இன்றைக்கு பாருங்க, நம்முடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு நாம் கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு நாம் வந்து கீழ்ப்படியணும். ஸோ அதுக்கு கீழ்ப்படியறதுக்கு யார் தான் ஆதாரம் அப்படின்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணராய், அதாவது ஒரு புதிய சிருஷ்டியாகி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டோம்னா தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஸோ அவர் தான் ஒரே வழி. ஸோ இப்போ நம்ம தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஒரு எபிரேயர் பார்த்துட்டு வரும்போது பார்த்துருப்பாங்க, அதாவது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு அவசியம் விசுவாசம். அதே போல இங்க கூடுதலாக இன்னொரு ஒரு விஷயத்தையும் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும்னா கீழ்ப்படிதலும் அவசியம்தான், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு முன்னால கர்த்தர் முற்றும் முடிய கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சு நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஸோ அதே ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நாம போகணும்னா நம்மளும் கீழ்ப்படியணும்னு சொல்லி சொல்றோம். ஸோ சொல்லிட்டு கீழ்ப்படிதல் என்னும் இந்த பாடத்தில், அதாவது பூர்ணரான பின்பு ஒரு புதிய சிருஷ்டியாக சோதனைகள் மற்றும் பாடுகள் மூலமாக ஒரு புதிய சிருஷ்டியாக உயிர்த்தெழுதல் அவர் வந்திருக்கு. ஸோ அவர் அழைக்கப்பட்ட உயரிய நிலைக்கு திவ்ய சுவாபத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக அவர் வந்து ஆக்கப்பட்டிருக்கிறாரு. உபத்திரவம் என்னும் வழியுடன் கூடிய பயிற்சியின் வழியாக அவர் பூர்ணராயிருக்கிறார். ஸோ உபத்திரவங்களினால ரட்சிப்பின் அதிபதி பூர்ணப்படுத்தப்பட்டார் சொல்லி வசனங்கள் படி. அதே ஒரு காரியம் தான் இன்னைக்கு நமக்கு பாருங்க, அவர் வந்து உபத்திரவம் என்னும் வழியுடன் கூடிய பயிற்சியின் வழியாக அவர் வந்து பூரணரானார். இப்படியாக பூரணப்பட்ட அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் பிரதான ஆசாரியராகவும் பொறுப்பை ஏற்பதற்கு பொருத்தமானவராக இருந்திருக்கிறார். அவரை விட யாருங்க பொருத்தம் இந்த பிரதான ஆசாரிய ஊழியத்திற்கு? அவர் தான் சரியான பொருத்தமாக இருக்கிறார். ஸோ அவர் அவமானங்கள் மற்றும் உபத்திரவமான
அனுபவங்களின் வழிமுறையாக ஏதோ விதத்தில் பூரணராக்கப்பட்டார். ஸோ குணலட்சணத்தில் பூரணம் மற்றும் சரீரத்தில் பூரணம் ஆகிய இரண்டும் வேறுபட்ட காரியங்கள். இயேசு எந்த நேரத்திலும் பாவமுள்ளவர் என்கிற அர்த்தத்தில் அபூர்ணராக இருக்கல. அவரது பாடுகள் அவரை பாவமற்றவராக மாற்றும் அர்த்தத்தில் அவரை பூரணமாக்கவில்லை. அவருடைய பூரணப்படுத்துதல் மற்றொரு வகையை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவர் பாவம் அந்த விஷயத்தில் அவர் அபூர்ணராக இல்லை, அது மற்றொரு வகையை சேர்ந்ததாக இருக்குது. ஞானஸ்தானத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சுவாபத்திற்கு வளர்ச்சி அல்லது பூரணப்படுத்துதலுக்கு தான் தேவைப்பட்டிருக்குது. ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி உருவாகணும் இல்லைங்களா? அதுக்காக அந்த ஒரு 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 சிக்ஷைகள் எல்லாம், போராட்டங்கள் எல்லாம் அவமானங்கள் எல்லாம் அங்கே தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த நோக்கத்திற்காகவே அவருக்கு சோதனைகள், சிரமங்கள் மற்றும் அடிகள் வர அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்போ நமக்கு பாருங்க, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு அனுபவங்கள் நிகழுது அப்படின்னா அது நிகழல, தேவனால அனுமதிக்கப்படுது. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வுமே தேவனால் அனுமதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா நாம் தேவனோடு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் உடன்படிக்கைக்குள் இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஸோ அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ இன்னைக்கு ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்க, நம்மளை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா தேவன் அனுமதிச்சிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா உடனே கோவப்படுதா புது சிருஷ்டி, பழைய மனுஷன் உடனே வெளியே வருதா, அல்லது புதிய சிருஷ்டி அதை பரவாயில்ல நீங்கள் திட்டுறீங்களா திட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை அனுமதிச்சு போகுதா? நம்முடைய கருத்துக்கள் மறுக்கப்படுதா? பரவாயில்ல, தேவன் இதை அனுமதிக்கிறார். அப்படித்தாங்க ஒரு புது சிருஷ்டி என்னைக்குமே நினைக்கணும். ஸோ எந்த சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மளை இந்த சூழ்நிலையை அனுமதிச்சுக்கிறார் நினைக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக தேவனோடு அந்த ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எதுவுமே எதேச்சியாக நடக்காது. எதுவுமே எதேச்சியாக நடக்காது. ஸோ எல்லாமே தேவனால் முன்பே டிசைன் பண்ணப்பட்டாச்சு, திட்டத்தில் எழுதப்பட்டாச்சு. ஸோ அதின் காலங்களில் தேவன் அந்தந்த அனுபவங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு போவார். அதுக்கு நாம் முற்றும் முடிய கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு எடுத்தோடனே கெட்சமனே வரல இல்லைங்களா? ஸோ அதின் காலத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார், அது நடக்கும். ஆனால் நடப்பதில் எல்லாத்துலேயும் தேவ கரம் இருக்கும், அதை விசுவாசிக்கணும். நடப்பது எல்லாத்துலேயும் தேவனுடைய கரம் இருக்கும், தேவனுடைய தெய்வீக வழிநடத்தல் இருக்கும். ஸோ அந்த தெய்வீக வழிநடத்துதலுக்கு பொறுமையோட காத்திருக்கணும். ஸோ தேவனுடைய கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையோட காத்திருக்கணும். அப்படி கிடைக்கும் பொழுது தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல அது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நோக்கி வழி நடத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே சொல்லிட்டு தலையைப் போலவே சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்திற்கும் நடக்கும் என்பதே தேவனுடைய திட்டமைப்பு. தேவனுடைய சிலபஸில் தலைக்கு என்ன நேர்ந்துச்சோ அது எல்லாமே சரீரத்துக்கு நேருங்களாம். அதுதான் தேவனுடைய சிலபஸில் இருக்குது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த வடிவமைப்பை மனுஷன் வடிவமைச்சிருந்தா மாற்றலாம். இது தேவன் வடிவமைச்சது, சர்வ வல்லவருடைய திட்டம். ஸோ சர்வ வல்லவருடைய திட்டம் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான கர்த்தரிடத்தில் சரியாக இருந்துச்சு. அதே போல் அவருடைய பின்னடியார்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த திட்டங்கள் சரிவர நடக்கும். ஸோ இந்த திட்டங்களை உணராமல் தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல்வேறு திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போடுறோம். இன்னைக்கு எந்திரிச்சு அதை செஞ்சிடலாம், நாளைக்கு எந்திரிச்சு இதை செஞ்சிடலாம், இன்னைக்கெல்லாம் இதை இப்படி பண்ணிடலாம், பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வாழ்கிறங்கன்னு சொல்கிறோம். நாம் திட்டமே பண்ண தேவையில்லைங்க. தேவன் முதலே திட்டம் பண்ணிட்டார். அந்த திட்டத்துக்கு இசைவாக நமக்கு நடந்தால் மட்டும் போதும். ஏன்னா பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டார். இந்த திட்டத்தில் நாம் எந்த இடத்துல போய் உட்காரணுங்கிறதையும் சொல்கிறார். அதுதான் ஆசீர்வாதம்னு சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கு வழியும் கொடுத்துட்டார். கர்த்தர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். எல்லாமே அவர் தான், அவர் வழி தான் போகணும், எல்லாமே சொல்லிட்டார். ஆனால் நம்ம போகிறோமா? போகணும் இல்லைங்களா? அதுதான் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலாக இருக்குது. ஸோ கர்த்தருக்கு நடந்தது போலவே சரீரத்துக்கு நடக்கணும், அதுதான் ஒரு சத்தியமாக இருக்குது. ஸோ சத்தியத்தை பற்றிய முழுமையான அறிவுக்கு கொண்டு வரப்படும் போது அவருடைய மனவாட்டியாகிய சுவிசேஷ யுக சபை, காஸ்பல் சர்ச் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரும் தமது மிகுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டதும் முழு மனித சந்ததிக்கும் அறிவையும் ஒழுக்கத்தையும் அளிக்கும் மாபெரும் பணியை தொடங்குவார்.
மேலும் மனப்பூர்வமான கீழ்ப்படிதலால் நீதியின் மேல் பிரியமுள்ளவர்களாக கருதப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக தேர்ந்தெடுக்கப்படுவோரையும் அவர் தெரிவு செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இயேசு வெளிப்படுத்திய அதே இருதய நேர்மையும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கும் மற்ற எல்லா ஆர்வங்களையும் பலி செலுத்துவதற்குமான அதே மன விருப்பத்தையும் அவரது சீசர்களும் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிங்க. இயேசு எவ்வளவு இருதய நேர்மையா இருந்தார். இந்த இருதய நேர்மைங்கிற அந்த வார்த்தையே எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையா இருக்கு பாருங்க. இருதயத்தில் நேர்மை, நேர்மையா இருப்பாங்க இன்னைக்கு உலகத்துல. சில பேர்லாம் நேர்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இருதயத்துல நேர்மை தேவன் எதிர்பார்க்கிறார். அழகா வார்த்தை கொடுக்குறாங்க. ஸோ இருதய நேர்மை கர்த்தர் எப்படி இருந்தார்? ஏதாவது இருதயத்தில் பொல்லாப்பு சொல்ல முடியுங்களா? கெடுதல் நினைச்சாருன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் குறித்து தவறா நினைச்சாருன்னு சொல்ல முடியுமா கர்த்தர்? ஸோ எவ்வளவு ஒரு ஒரு இருதய நேர்மையோடு அவர் வந்து இருந்துட்டார். ஸோ அதே போல தான் நம்மளும் இருக்கணும். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு மற்ற எல்லா ஆர்வங்களையும் பலி செலுத்துவதற்கு, எந்த ஆர்வங்களையும் நம்ம பலி செலுத்தணும். ஸோ அதே மன விருப்பத்தை நாம் வந்து காண்பிக்கணும். ஆகவே அவர்களுக்கு அவர் விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னன்னா, அவர்கள் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். அவர் செய்தது போலவே அவர்கள் துர்க்கீர்த்தியிலும் ஈவில் ரிப்போர்ட், நற்கீர்த்தியிலும் குட் ரிப்போர்ட், மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக அவருடைய அடிச்சோடுகள் நடக்க வேண்டும் என்பது தான் அழைப்புங்க. நமக்குண்டான அழைப்பு என்ன? நற்கீர்த்தியிலும் துர்க்கீர்த்தியிலும் நம்மளை பற்றி தூசணமாக பேசிட்டாலும் சரி, நீங்கள் தான் நல்லவங்கன்னு சொல்லி நம்மளை சொல்லிட்டாலும் சரி, நம்ம மரண பரியந்தம் உண்மையாக நம்ம நடக்கணும். கர்த்தரே அப்படி தானே சொன்னாங்க. நல்ல போதகரேன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் இவர் வந்து பிசாசுகளின் தலைவன் சொல்லி சொல்கிறாங்க. நல்ல ரிப்போர்ட்டும் வருது, கெட்ட ரிப்போர்ட்டும் வருது. ஸோ அப்படித்தான் அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் அனுமதிக்கப்படும். ஸோ நாம் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும், அடிச்சூடுகளில் நடக்கணும். ஸோ நம்முடைய மாபெரும் பிரதான ஆசாரியனுக்குரிய தனிப்பட்ட மற்றும் பொறுப்பின் விஷயத்திலான முழுமையான பூரணமும் மற்றும் இந்த பொறுப்பில் தேவனால் அவர் சுமத்தப்பட்டார் என்ற உண்மையும் சபையும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரியத்திற்கு பலமான ஊக்கமாகவும் பலமான கோரிக்கையாகவும் இருக்குது. ஆண்டவருடைய நியாயமான வழியை நேசிக்காத கீழ்ப்படியாதோர் அதில் நடப்பதற்கான எந்த விருப்பமும் இல்லாததினால் ஆண்டவரின் மத்தியஸ்தரின் வேலையினை எந்த பலனையும் அவருக்கு வந்து பெற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருடைய வழியில் நடக்கலைன்னா அவருடைய பரிந்து பேசுகிற புண்ணியம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறார். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, கர்த்தருடைய வழியில் நடக்கலைன்னா நம்ம சத்தியத்தில் இருக்கலாம், நிறைய சப்ஜெக்ட்ஸ் கேட்கலாம், நிறைய சப்ஜெக்ட் படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய வழியில் நடக்கலைன்னா என்ன வழி? கீழ்ப்படிதல் மற்றும் தேவன் என்னென்ன குணலட்சணங்களை வேணும்னு சொல்லி அவருடைய கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் காமிச்சார். அந்த குணலட்சணங்கள்லாம் நம்ம காண்பிக்கல அப்படின்னா, இருதய நேர்மை இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய அழைப்பை நாம் வந்து இழந்தவர்களாக, தேவனால் கைவிடப்பட்டவர்களாக நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். ஸோ தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்க எந்த விதமான மத்தியஸ்தரனுடைய அந்த ஒரு ஊழியத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இருக்கலாம், அவ்வளோதான். சத்தியத்தில் இருக்கலாம், பட் சத்தியம் அவங்களுக்குள்ள இல்லை, அவ்வளோதான். சத்தியம் அவங்களுக்குள்ள இல்லை, அப்படிதான் அந்த ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அவர் அனைவருக்கும் ஜீவனை கொடுக்கிறவராயும் அனைவருக்கும் ஆண்டவராயும் இருக்கிறார். ஸோ இந்த நிஜமான ஆசாரியர் செய்யும் முதலாம் ரட்சிப்பு அவருடைய திருச்சபையின் ரட்சிப்புன்னு சொல்லி சொல்றார். ஃபர்ஸ்ட் திருச்சபைக்கு தான். கூடுதலாக அவருடைய மேசியா ஆளுகையின் போது அவருக்கு கீழ்ப்படியும் மனுக்குலத்தை சேர்ந்த பலரும் ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகவும் கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி சொல்றார். ஸோ அது எந்த மாதிரி ஒரு ரட்சிப்புனா நித்திய ரட்சிப்பு. ஸோ அவருடைய உண்மைத்தன்மையின் காரணமாக அவருக்கு இன்னும் உயரிய தளத்தில் திவ்ய ஜீவ வெகுமதி அளிக்கப்பட்டுச்சு. இப்போ உண்மைத்தன்மையாக இருந்துட்டோம்னா மேலான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறார். ஆதாமில் இழந்தவற்றிலிருந்து மனிதனை மீட்டது மட்டுமல்லாமல் இன்னும் மேலானவைகளை சாத்தியமாக்கி எல்லா மனிதர்களும் அடையக்கூடிய வகையில் ரட்சிப்பை நெருங்கச் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதுக்கெல்லாம் காரணர், அதாவது மூல காரணம் அவரது சொந்த வெற்றி மற்றும் உயர்த்தப்படுதலின் அடிப்படையில் நமது மாபெரும் பிரதான ஆசாரியராக ஆதாமையும் அவரது சந்ததியும் விலைக்கு வாங்குகிறவராக கிறிஸ்து ரட்சிப்பின் நம்பிக்கையாக இருந்துக்கிறார். ஸோ கிறிஸ்து எப்படி இருந்திருக்காருன்னா ரட்சிப்பின் நம்பிக்கையாக இருக்கிறார். அவருடைய குணத்தின் ஒவ்வொரு காட்சியும் சாட்சியும் முழுமையான நம்பிக்கையை நமக்குள் தூண்டுகின்றபடியால் அவருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒவ்வொரு அடியெடுத்து வைத்தலிலும் பூரணத்திற்கு நேரான நம்முடைய முன்னேறுதலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அவருக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது
அவர் நடந்த வழியில தானும் நடத்தல் அப்படிங்கிறது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பூரணத்திற்கு நேராக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியமான வார்த்தை. பூரணம், அதுல நடக்கிறதுல முன்னேற்றம். பூரணரா இருந்தா மட்டும் பத்தாது, அதுல முன்னேற்றம் நாளுக்கு நாள் காண்பிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ கர்த்தர் பூரணர் தான். ஆனா பாருங்க, மரண பரியந்தம் உண்மை உள்ளவராக இருந்து காண்பிச்சிட்டார். ஸோ அது போல தான் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். ஸோ அவர் கார்னரா இருக்கிறார். ஸோ தேவன் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுகின்றபடியினால, புத்திரர்களாக நாம் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகிய அவருடன் பங்கடையாமல் இருப்போமா? ஸோ கர்த்தரையே நமக்காக கொடுத்துட்டார். பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை நம்மளுக்காக கொடுக்க மாட்டாரா தேவன்? ஏன்னா அழைச்சது அவர் தான் இல்லைங்களா? இன்னைக்கு எவ்வளவோ கோடி ஜனங்களை நம்மளை மட்டும் அழைச்சிருக்காருன்னா, அழைச்சு அவருடைய ஈடுபலியின் புண்ணியங்களை நம்மளுக்கு இன்னைக்கு குமாரனுடைய ஈடுபலியின் புண்ணியங்களை நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு அப்படின்னா, அவ்வளோ பெரிய சத்தியங்களை நம்மளுக்கு புரிய வச்ச தேவன் பின்னால் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படிதலோடு இருந்து கற்றுக்கொள்ளணும். ஸோ அப்போ கற்றுக்கொள்ளணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, கீழ்ப்படிதல் அங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறார். சொல்லிட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றாரு, மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ கர்த்தர் யாருனால நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்? தேவனால நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்க நிழல்ல ஆரோன் அவருடைய அந்த உயர்த்தப்படுதலானது, ஆசாரி ஒளிய வாய்ப்பானது தேவனால ஏற்படுத்தப்பட்டுச்சு, மனுஷரால் அல்ல. மனுஷர் கொண்டு வந்துட்டாலும் தேவன் என்ன பண்றாருன்னா, 12 கோத்திரத்துல அந்த லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய பேரை எழுதுன்னு சொல்றார். ஸோ தேவன் யாரை அங்கீகரிக்கிறாரோ அந்த கோல்ல இருந்து பூ மற்றும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பழங்கள் வரும்னு சொல்லி சொல்றார். அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனால நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய கர்த்தர். ஸோ அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்குது. ஸோ இங்க கவனிக்கிறோம் பாருங்க, இவர் தான் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனால நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த மெல்கி சேதேக்கை பற்றி நம்ம 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய சகோதரர் சொல்றாரு, மெல்கி சேதேக்கின் முறைமையின் அப்படின்னா சமாதானத்தின் ராஜாவாகவும் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருக்கிறாரு. மெல்கி சேதேக்கின் விஷயத்துல ஒரு நிழலாக பலி சம்பந்தமாக எதுவும் காட்டப்படல. அவர் ஒரு பலி செலுத்தும் ஆசாரியர் அல்ல. கவனிக்கலாம் பாருங்க, அவர் ஒரு பலி செலுத்தும் ஆசாரியர் அல்ல, மாறாக ஆசீர்வதிக்கும் ஒரு ஆசாரியராக இருக்கிறார். ஸோ பாடத்தின் தலைப்பு ஆசீர்வதிக்கும் ஆசாரியன். ஸோ அவர் பலி செலுத்தும் ஆசாரியர் அல்ல, மாறாக ஆசீர்வதிக்கும் ஒரு ஆசாரியர் ஆவார். அவருடைய ராஜரீக பதவியால் அவருடைய ஆசாரிய ஆசீர்வாதத்தை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மாம்சத்தில் இயேசு மீட்கும் பொருளை வழங்கினதுனால தேவன் அவரை ஜெனிப்பித்து உயிர்ப்பித்து உயரிய ஆவியின் சுவாபத்திற்கு எழுப்பியிருக்காவிட்டால் மகிமையின் ராஜாவாக மாறுவதற்கு அவருக்கு எந்த ஜீவனும் இருந்திருக்கார். ஸோ பாருங்க, மகிமையின் ராஜாவாக இருந்திருக்கிறார். ஸோ அந்த அந்த ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். என்றென்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார். ஸோ பிரதான ஆசாரியன் அப்படின்னா கசப்பான அனுபவங்கள் மூலம் அவர் நமக்கு பின்வரும் பரிந்து பேசுபவராக அவர் வந்து இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நம்முடைய ரட்சிப்பை சட்டப்பூர்வமாக சாத்தியமாக்குவதற்கு தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலியை அவர் செலுத்துவதன் மூலம் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எந்தெந்த விதத்தில் அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னா பாருங்க, நம்முடைய ரட்சிப்பை சட்டப்பூர்வமாக சாத்தியமாக்குவதற்கு தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலியை அவர் செலுத்துவதன் மூலமாக, நம்மை சுத்திகரித்து துப்புரவாக்கி தூய்மைப்படுத்துவதன் மூலமும் அவர் நமக்கு பரிந்து பேசுபவராகத்தக்கதாக தம்முடைய பிரதான ஆசாரியரென பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார் சொல்லி சொல்றார். ஸோ இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவும் அவர் வந்து இருக்கிறாரு. இந்த ஆசாரிய பொறுப்பின் விஷயத்துல அவர் கடுமையான சோதனைகளினால் நிரூபிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. சுவிசேஷ யுகத்தில் உள்ள அனைத்து அன்பான சீசர்களும் எப்படிப்பட்ட பாடுகள், அவமானங்கள், துக்கங்கள், நிந்தனைகளுக்குள் கடந்து போக வேண்டும் என்பதை பரலோக தந்தை தான் அறிஞ்சிருக்கிறார். நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வச்சிருக்காருங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வணைதலும் ஒவ்வொரு நடத்துதலும் தேவன் தான் நடத்துறார்.
அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஸோ இந்த வனாந்தரத்திலிருந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்கு பயணம் செய்வதற்குள் சபைக்கு எதிராக விறகு கட்டைகள், சித்திரவதைக்குரிய கருவிகள் மற்றும் நாகரிகமான சித்திரவதை முறைகளை கொண்டும் மத தலைவர்களை கொண்டும் சாத்தான் போராடுவான் என்று எல்லாவற்றையும் நோக்கும் நம் தேவன் நன்கு அறிவார். ஸோ தேவ கிருபையால நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை பலி செலுத்தி நம்மை வாங்கியது மட்டுமல்லாமல் அவர் நம்முடைய மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். மகா பிரதான ஆசாரியராகவும் அவர் இருக்கிறாரு. அந்த மகா பிரதான ஆசாரியன் சொல்லி தேவனால தான் நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னைத்தானே அங்க உயர்த்தல. அவர் தேவனால நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா தேவனால அறிவிக்கப்பட்டிருக்கிறார், டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டிக்ளேர் பை காட். ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் மகா பிரதான ஆசாரியன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அங்க டிக்ளேர் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறத சொல்லி அந்த பகுதியை அவர் நிறைவு செய்கிறார். ஸோ பிரியமான சகோதரர், இப்படி 10ஆம் வசனம் வரைக்கும் பேசிட்டு வர்றாரு. அப்படியெல்லாம் பேசிட்டு வந்ததுக்காக அப்போஸ்தலன் பவுல் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்குறாரு. அதில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கேட்டவைகளை விட்டு விலகக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, கேட்டவைகளை விட்டு விலகுறாங்க, கேட்டதும் அவர்களை விட்டு விலகிருச்சு, கேட்டவைகளும் அவங்களை விட்டு விலகிருச்சு. அப்படி எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மந்த இருதயம், மந்தமான சிந்தை, அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ மந்தத்தன்மை உள்ளவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்பதற்கு எப்படி இருக்கிறீங்கன்னா மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி 11ஆம் வசனத்தை அடுத்து ஆரம்பிக்கிறார். ஸோ தேவன் அனுமதித்தால் தொடர்ந்து அதனுடைய பகுதிகளை அடுத்த வாரம் தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.